ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்பாக்சிங் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் எரேசர் வாங்கியிருக்கோம். அது எப்போ இருக்குது, எவ்வளோ ருபீஸு, அது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரீட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் நான் பண்ணிட்டேன். உங்களுக்காண்டி மறுபடியும் பேக் பண்ணி வச்சுருக்கேன், ரியலாக என்னென்னு பார்க்குறதுக்காண்டி. சரி வாங்க கைஸ் காட்டலாம். ஸோ கைஸ் இருங்க, ஓப்பன் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ், அதனால தான் இப்போ இருக்குது. புதுசாக ஆர்டர் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கும். இது என்லெஸ் பென்சிலோட காம்போவாக தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்காண்டி இந்த எலக்ட்ரிக் எரேசரை காட்டிடுறேன். இது ரெண்டு உலகம் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ இதை பற்றி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் எரேசர் இது பார்த்தீங்கன்னா அதோட அந்த எரேசர்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது என்னென்ன காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இருங்க கைஸ், ஓப்பன் பண்ணிடலாம். இது எப்படி எடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிரும். சின்ன இதை பாருங்கள் கைஸ், இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை யூஸ் பண்ணலாம். இது சைனீஸ் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இருங்க கைஸ், இதுக்கு முன்னாடி இதை உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நீங்கள் இப்போ அழிச்சிட்டிங்கன்னு இவங்கெல்லாம் அதில் ஒரு டெஸ்ட்டெல்லாம் இருக்கு தெரியுமா, இதில் மாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சுத்தம், அதை அப்படியே க்ளீன் பண்ணிடும். எங்கள் லாஸ்ட்டாக அதை காட்டுறேன் என்னென்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 இருக்குது கைஸ். உங்களுக்கு அந்த எரேசர்ஸ் முடிய யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் உங்களுக்கு காட்டுற சாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதனால் கரெக்டாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இதை அப்படி கழட்டி தூக்குனீங்கன்னா இது கழண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளாக அதோட இது எல்லாம் இருக்கும். சிம்பிளாக தான் பண்ணிக்கோங்க கைஸ். ஒரு மோட்ரு இருக்குது, இங்கே அந்த எரேசர் மாட்டுற இடம், இது பேட்ரி 2 AAA பேட்ரி போடணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மூடிடலாம். இதுங்க எப்படி யூஸ் ஆகுறதுன்னு காட்டுறேன், வேலை செய்கிறது இருக்குது. அடுத்து இது எப்படி எடுத்திங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இருக்கு பாருங்கள், இதான் பட்டனு, இதை அமுக்குனீங்கலாம் போதும். சவுண்டு கேட்குதான்னு தெரில, பாருங்க சுற்றுற மாதிரி இருக்கான்னு தெரிலையே, ஆனால் இது சுற்றிக்கு தான் கைஸ் இருக்குது. சவுண்டு கேட்குதான்னு தெரில, ஆனால் இப்போ வேலை செய்யுது. இது ஒரு வாரம் ஆச்சுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 30 நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 50 இது கலர்லேயும் 50 இது ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி காட்டிட்டு அடுத்து ஒரு சாம்பிள் காட்டிடலாம். இருங்க இது காட்டிடலாம். இதை பார்த்தீங்கன்னா காட்டியாச்சு, ஈஸி தான் கைஸ், கை வச்சுட்டு தான் வந்துடும். இப்போ இது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், ஃபிட் ஆயிரும். அடுத்து அங்கேனா பாருங்க சூப்பராக சுற்றும். இதை பார்த்தீங்கன்னா டஸ்ட் கிளீனரு, டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருங்க கழட்டியாச்சு, வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம் கைஸ். இப்போ நான் நெக்ஸ்ட்டு உள்ளதை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்லெஸ் பென்சிலை பற்றி பார்த்துடலாம். 2 பென்சிலோட வந்திருக்கு பாருங்கள், 2மே நல்லா இருக்குது. ஒன்று ரெட்டு, ஒன்று ப்ளூ. நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது, பார்க்க பென் மாதிரியே இருக்குது கைஸ். நீங்கள் நல்லா விட்டு பாருங்களேன், நல்லா பென் மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிக்கிறீங்களே உள்ளக இதோட முக்கியம் இப்படி தான் இருக்கும். இதை தான் என்லெஸ் பென்சில்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு தெரில, இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், கழட்டியே காட்டுறேன் கைஸ், ஈஸியாகவே கழட்டிடலாம் அந்த முக்கை. பாருங்க கைஸ், இதான் அதோட அந்த இது. வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெரியும், இதை வச்சுட்டு நம்ம எழுதவே போகிறோம். இது மட்டும்தான் கைஸ் இதோட மெக்கானிசமே. உள்ளாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் பிளைனாக தான் இருக்கும். இது எல்லாம் வெறும் ஹேண்டில் மாதிரி தான். வெறும் கைஸ் இதை போட்டிடலாம். இது மட்டும் இல்லை கைஸ், இதோட பின்னாடி பேக் சைடு எப்படி இருங்க கைஸ், கலட்டுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காட்டிடுறேன் கைஸ். கலட்டணும்னு வைங்களேன், யாருங்க கைஸ் உள்ளாக இருந்து ஒரு எரேசர் வரும். இது நம்ம ஃப்ரீயாகவே தந்துருக்காங்க, இதுக்குள்ளே நல்லா தான் இருக்குது. இப்போ இதை போட்டிடலாம். இப்போ வெயிட் பண்ணுங்க. கரெக்டாகிடுச்சு. இப்போ இதுதான் கைஸ் நான் வாங்கியிருந்தது. ஸோ கைஸ் இது 2 தான் வந்திருக்கு வீட்டில், இந்த எலக்ட்ரிக் எரேசரோட. இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ் டெஸ்ட் பண்ணுறக்காண்டி இந்த ஒரு நோட்டு தான் எடுத்திருக்கேன். நான் இங்கே கூட காட்டலாம், அது வேணால் தனி வீடியோ வேணால் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பென்சில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க கைஸ், இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனல் நேம் ஏற்றலாம். பாருங்க கைஸ், ஆனால் டார்க்குன்றது பார்க்க அவ்வளோவான இல்லை, HB குவாலிட்டியில் தான் இருக்குது. அவ்வளோ டார்க்காக இல்லை. கேமரா வேறு கொஞ்சம் லோவான கேமரா தான், அதனால தான் கொஞ்சம் தெரியலை. பாருங்க கைஸ் எவ்வளோ நல்லா தெரியுதுண்டு, சூப்பராக தான் இருக்குது கைஸ். பாருங்கள் நல்லா தான் எழுதுது, ட்ராயிங் பண்ணவும் நல்லா தான் இருக்கும். ஷேடிங்னா இருங்க பார்க்கலாம், ஷேடிங் எப்படி இருக்குன்னு. ஷேடிங் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது இந்த பென்சிலும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் எரேசரை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ்.
என்ன கைஸ் இது போன ஈடு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். எடுத்துங்க கைஸ். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இதில் இருக்குது. இப்போ நான் எப்படி அழிக்கணும் வாங்க, ஈஸியாகவே அழிஞ்சிரும். பாருங்க தொட மட்டும் தான் செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக தான் அழிக்கிறது. லைட்டாக வச்சாலே போதும் கைஸ், ஆட்டோமேட்டிக்காக அதை அழிச்சிட்டு போயிடும். இங்கே வருங்க கைஸ், எப்படி அழிக்குன்னு பாருங்க கைஸ். நல்லாவே இருக்குது, நல்லா தான் அழிக்குது. ஒரு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா என்ன யூஸ்னால், இதுங்க மாட்டிட்டு காட்டுறேன். மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட்டில் இருக்கும் நல்லா சீட்டா. இதை இப்போ ஆன் பண்ணிக்கணும், டெஸ்ட் எல்லாம் பறந்துடும். நல்லாவே காய்ச்சி வருது கைஸ். பாருங்கள் நல்லா எவ்வளோ ஸ்பீடாக சுற்றிக்கு இருக்குன்னு, நல்லா காய்ச்சி வருது கைஸ். சூப்பராகவே க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ அதோட ப்ரைஸை பற்றி நான் சொல்கிறேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓமேகா வெயிட் பண்ணுங்க கைஸ். என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு கைஸ், இதை மாட்டும் போது அதோட லைட்டாக கழட்டு வந்துடுச்சு, கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அது எதுவும் பண்ண முடியாது, நல்லாவே இருக்கு கைஸ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 177 நினைக்கிறேன். அது இந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். நீங்கள் வாங்கலாம். இது எதில் வாங்கினேன்னு கேட்டேன், மீஷோவில் தான் வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கைஸ். ரேட்டுனா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃப்ளிப்கார்ட் அமேசானோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே தருவாங்க, நல்லா தான் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாவே அழிக்குது. ஆர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்ட் ஏதாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா ஏதாச்சும் மாங்க கண்டென்ட்லாம் வரும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். டாடா பை பை, see you.